துரைக்கண்ணா, உங்கள் பார்வை என்ன? யார் பக்கம்ன்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. தாவேக்கா எந்த திசையில போறாங்கன்னு. தமிழக வெற்றி கழகம் தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தோட தான் களத்துக்கு வந்தாங்க. கொடியேற்று விழாவாகட்டும், மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, திருச்சி பரப்புரைகள்லையும் அதுதான் போட்டியே. தாவேக்கா வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படி தான் அவர் பிரகடனப்படுத்தி தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினார். ஸோ அவருடைய நிலைப்பாடு ஜனவரி அல்லது டிசம்பர் ஆர் ஜனவரியில் தான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னாங்க. தொடக்கத்தில் அந்த கொடியேற்று விழா முடிஞ்ச 1-2 நாட்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து அவங்களோடு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிது. அப்போ அன்றைக்கே புஷி ஆனந்த் சொன்னார், ஒருபோதும் நாங்கள் அதிமுகவோட போடல, எங்கள் தலைமையில் விஜயை முதலமைச்சராக்குவதுதான் எங்களுடைய நோக்கம், குறிக்கோள், அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல சந்தர்ப்பங்களில் தாவேக்காவினுடைய அடுத்தடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் சொல்ல முடியாது, வியூக வகுப்பாளர்கள் அவங்களுமே சொன்னாங்க. செயற்குழுல தீர்மானமே உறுதியான தீர்மானம் விஜய் தான் முதலமைச்சர். அதெல்லாம் கரூருக்கு முன்பு. அப்ப கரூருக்கு பின்பு என்ன மாற்றம்? ஆமா, திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரம், அவருடைய பிரச்சாரத்தையே கூட மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக தான் நாங்கள் வர்றோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதில் இப்போ இணக்கமாக அதிமுகவோடு போகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னதான், ஒன்று திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தாவேக்காவும் உடன்பட்டு கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு வரணும். ஒன்று. இன்னொன்று, இப்போ என்னன்னா சமீபத்தில் இந்த 2 நாட்களாக அந்த தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க, இல்லை அப்படி தாவேக்கா வர வேண்டும் என்று திரு எடப்பாடி விரும்புவாரே, ஆனால் 50-50 சீட்ஸ் இறங்கி 2.5 வருஷம் 2 பேர் இருக்கலாங்கிற மாதிரி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பல மாநிலங்கள்ல ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வேற ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்ல அப்படி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா விஜயை முன்னிலைப்படுத்தி தான் நாங்க இந்த அரசியல் களத்துக்கு நாங்க வந்திருக்கோம். குமாரசாமி கொடுத்த அனுபவம் என்னன்னா முதல் 2.5 வருஷம் யாருன்றதுதான், அது வேற பெரிய சிக்கலா போய். ஆமா. அதனால இந்த 2026 தேர்தல் இருக்குல்ல, அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலா பிரச்சனைகளா தான். இப்ப நீங்க சொல்றது முக்கியமான துறைகள்னா, இப்ப நாங்க இன்னமும் தாவேக்கா இறங்கி வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒண்ணு எங்களுக்கு பின்னடைவு ஏற்படலன்றதுதான் நீங்க சொல்ல வரீங்க. அப்படிலாம் இறங்கி வர மாட்டோம்ன்றது அதுதான் அவங்க முழுக்க என்னன்னா, இப்ப பாருங்க, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த மரணமுற்ற குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி, காயமடைந்த குடும்பத்தை சார்ந்த விஜயண்ணா வரணும், பயந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் எந்த மாதிரி இவரை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தோம். தொடர்ந்து அவர் பயணித்த பிரச்சார பயணத்தின் போதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவர்களுடைய ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை. அதுதான் மிகப்பெரிய சிக்கலை. தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு போக்கு இருக்குது. அதுதான் மிகப்பெரிய விவாத பொருளாக விமர்சனமாக பல முறை பேசப்பட்டது. ஆனா அந்த செல்வாக்கு, அந்த ஓட் பர்சன்டேஜ் தான் பல கட்சிகளை அவரை மையமாக வைத்து பேச வைக்கும். நிச்சயமாக ஒரு புறமும், இன்னொரு புறம் நீங்க எங்க கூட்டணிக்கு வந்து கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்த பாரதிய ஜனதா கட்சியே தாவேக்கா எங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அதோ பார் வெற்றி கொடி பறக்கிறது, எழுச்சி, உணர்ச்சி, அவர் உணர்ச்சியின் உச்சத்துக்கே போய் பிள்ளையார் சொல்லியே போட்டோங்கிறார். 7 முறை இந்த மண்ணை ஆண்ட கட்சி, 77, 80, 84 ஒரு பெரிய ஆட்சிக்கு வெற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மக்களுக்கான நல்லாட்சியை நடத்துகிற மிகப்பெரிய பேரியக்கம். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 91, 2001, 2011, 2016 என்று தொடர் ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று 31 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய கட்சி. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி 2.25 கோடி மக்கள் உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க, அதனால் 200க்கு மேலே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அந்த கட்சியே இதுவரை அரசியல் களத்திற்கு தேர்தலையே சந்தித்திராத தாவேக்காவை எங்கள்கிட்ட வருவாங்க, அப்போ அவங்க வந்தால் அதை தான் அவர் மெகா கட்சியாக இன்னும் அடையாளப்படுத்துகிறேன்னு பார்ப்போம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆகப்பெரிய கட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். இந்த 2 தாண்டியும் பிரம்மாண்ட கட்சி அல்ல. அந்த பிரம்மாண்ட கட்சி என்பது இந்த 2 திராவிட கட்சிகள் தான். இதை தாண்டி எதுவுமே பிரம்மாண்டம் இல்லை. இந்த 2 கட்சிகளோடு இணைந்து எந்த தேசிய கட்சி ஆனாலும் மாநில கட்சி ஆனாலும் இவர்களோடு உடன்பாடு கொண்டு தேர்தலில் போட்டியிட்டால் மட்டுமே
ஒரு 4-5 MP 10-20 MLAக்கள் வாங்க முடியும். அந்த நிலைமையில தான் எல்லா கட்சிகளும் இருக்கு. இப்போது களத்துக்கு வந்திருக்கிற தாவேகாவுக்கு என்ன செல்வாக்குங்கிறது இன்னும் நிரூபிக்கல. ஆனால் அவர்கள் வந்தால் வெற்றி நிச்சயம் என்று அதிமுக கருதுகிறது, திரு எடப்பாடி கருதுகிறார். தாவேகா எப்படி அதை தான் நான் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் கட்சி தொடங்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல பேசுறாங்க. அப்ப எந்த விதமான முடிவை எடுத்து எந்த விதமான இன்னைக்கு தொகுதி பங்கீடு இடப்பங்கீடு என்று வருகிற பொழுது மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த தாவேகா அதிமுக அதோடு என்டிஏவும் இருக்கும். என்டிஏ போகாது. என்டிஏ விட்டுட்டு திரு எடப்பாடியும் வரமாட்டார். என்னன்னா அதிமுக தலைமையில தான் தமிழ்நாட்டில் கூட்டணி. நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொது எதிரி. அதை வீழ்த்துவதற்காக பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோடு உடன்பாடு கொண்டிருக்கிறோம். அவங்களோட என்டிஏல எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. பாஜகவோ மாமகவோ தேமுகவோ ஏதோ வரட்டும் அப்படிங்கிற பார்வையில் அவங்க பயணிப்பதற்கு இது சிக்கலா இருக்கும். யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், எத்தனை இடம். என்டிஏ 18%, இப்போ ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி 18%, அதுக்கான இடங்களை தாவேகா எவ்வளவு கிளைம் பண்றாங்கன்றது ஒண்ணு. இது எல்லாம் எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு இது ஒரு சவாலா இருக்கும்ன்றீங்க. நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியே பாஜகவே 50 இடங்கள் கையில வச்சிருக்காங்களா ஷீட்டு, எந்தெந்த தொகுதிகள். நான் கேள்விப்பட்ட வகையில் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக இருக்கிற 12 தொகுதிகளை கேட்கிறாங்களா. மிகப்பெரிய சிக்கல் வரும். அதே மாதிரி இவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய தாவேகாவுமே ஒரு கணிசமான தொகுதிகளை அவங்க நிச்சயமா கேட்டு பெறுவார்கள். அப்ப அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் யார் யாரோடுங்கிறது நமக்கு தெரியும்.